கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த திருப்போணம் அந்த இளைஞர் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் பல்வேறு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் கூட பார்த்தா கூட 5 காவல்துறை அதிகாரிகளும் கைது செய்திருந்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட சிபிஐ கூட மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க, மாற்றிருக்காங்க. இன்றைய தினம் பார்த்தா அந்த பெண்ணின் புகார் கொடுத்த பெண்ணின் மீதே பல்வேறு கருத்துக்களாக வருகிறது, மோசடி புகார்கள்லாம் வருது. முதல்ல அந்த சமூகத்தை எப்படி பார்க்கலாம்? முதல்வர் அவர்கள் மிக நேர்மையாக நியாயமான உணர்வோடு அந்த மடப்புறம் கோவிலில் அந்த காவலாளியாக இருந்த அவர் குடும்பத்தாரிடம் மிகுந்த வருத்தத்தை மன்னிப்பை தெரிவிச்சிருக்காரு. இது உண்மையிலே பாராட்டக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவருடைய அதாவது தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடிக்கு ஒப்படைக்காமல், எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல், யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் அவராகவே தானாகவே முன் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. ஒரு அறம் சார்ந்து நடக்கணும், ஒரு முதல்வர் அறம் சார்ந்து நடக்கணுன்றதை அவர் உணர்த்துவதை தான் நமக்கு காட்டுது. நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் அறம் சார்ந்து அவர் இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த புகார் கொடுத்த நிகிதா பார்த்திங்கன்னா சில பகிரங்க குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அவர் பின்னணியில் பிஜேபி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இப்போ நமக்கு ஏற்படுது. இல்லை, சந்தேகம்னா அதான் என்ன அடிப்படையில்னா, பாஜக பார்த்தீங்கன்னா அமித்ஷா பாஜக அதாவது அமித்ஷா பார்த்தீங்கன்னா எடப்பாடி என்ன அடிப்படையில் இங்கே கூட்டணி அமைச்சிருக்காருன்னா, எப்படி 2026 நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், திமுகவை எப்படி வீழ்த்தணுன்றது எங்களுக்கு தெரியும், அதுக்கான செயல் திட்டங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த சூழலில் முதல்வர் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நம்முடைய முதல்வர் அடி எடுத்து வைக்கணும். ஏன்னா இப்போ நிகிதா பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொன்னது போன்ற தகவல்கள்லாம் அதிர்ச்சிகரமாக வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவர் அவ்வளோ நகையை வைத்து சாவி எப்படி அவர்கிட்ட கொண்டு போய் அங்கே வண்டியை நிறுத்த சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயத்தில் 500 ரூபா கேட்டாருன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் நடந்ததாகவும் ஒரு செய்தி இருக்குது. இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த நிகிதாவும் அவருடைய தாயார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மோசடி பேர்வழிகள்ன்ற செய்தி அம்பலமாகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, திருமங்கல காவல் நிலையத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா 16 லட்சத்துக்கு மேலே ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க. ராஜாங்கன்ற ஒரு புகார் கொடுத்துருக்காரு. ராஜாங்கம் புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்தை வீடு தேடி போய் மிரட்டி இருக்காங்க. அப்போ இவங்க பின்னணியில் இருக்கக்கூடியது யார்? பாஜக இருக்கிறதா? பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இருக்கிறார்களா? அல்லது திருமங்கலம் பகுதி என்பதால் இதில் அதிமுக உதயகுமார் போன்றவர்கள் இதில் தலையிட்டு இருக்கிறார்களா என்றதெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வர்களுக்கும் மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக, தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைப்பதற்காக, அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு இதில் பாஜகவும் அதிமுகவும் சதி செய்திருக்கிறதா என்பதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். முதல்வர் அவர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இவர்கள் முருகன் மாநாடு மூலமாக கலவரத்தை ஏற்படுத்த சதி செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மதமாற்றத்தை சம்பந்தமாக பிரச்சாரத்தை கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொரு செய்தியும் கொண்டு தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த 5 காவலர்கள் இருக்காங்கல்ல, அந்த தம்பியை தாக்கிய காவலர் இருக்காங்களே, அஜித்குமார் தாக்கிய காவலர் இருக்காங்களா, இவர்களும் மீண்டும் விசாரிக்கப்படணும். எந்த நோக்கத்துக்கு, எப்படி, எதை நம்பி இவர் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. கோவிலை சுற்றி அந்த கோவிலுக்கு நானும் போயிருக்கிறேன். அந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த உள்ள நுழையிறதுலேருந்து அந்த லாஸ்ட் வரை கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வாகன காப்பகங்கள் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிகிதா புகார் கொடுத்திருந்தா கூட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவர்கள் பரிசோதித்தாங்களா? பரிசோதித்து இது உண்மைதான், உண்மையிலே அஜித்குமார் இதில் ஈடுபட்டார்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை அடித்தாங்களா? அல்லது இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்பது இவர்களுக்கெல்லாம் தெரிந்து மேலதிகாரிகள் பாஜக ஆதரவோடு துணையோடு இருந்து இது ஒரு செட்டப்பாக செய்து அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இது செய்தார்களா என்பதெல்லாம் நம்முடைய முதல்வர்கள் மிகுந்த கவனத்தோடு செய்யணும். ஏன்னா ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் நீதித்துறை, ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் கெட்ட பெயர், ஏன்னா பொய்யான அவதூறுகளை பரப்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இங்கே எதிர்கட்சிகள் பொய்யான அவதூறு வதந்தி இப்படியெல்லாம் கிளப்புனா கூட ஒவ்வொரு வதந்தியும் இவர் சிக்ஸர் அடிக்கிறார். முதல்வர் சிக்ஸர் அடிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் இது வரைக்கும் எந்த ஒரு வரலாற்றில் எந்த ஒரு முதல்வர் செய்யாத ஒரு வேலை. இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு படுகொலையின் போது கூட அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி நியாயப்படுத்தும் விதமாக மேடைகளிலும் ஊடகங்களிலும் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, நேரடியாக அந்த குடும்பத்தாருடைய மன்னிப்பு கேட்குறார், வருத்தம் தெரிவிக்கிறார். நேரடியாக அமைச்சர்கள் அனுப்புகிறாங்க. நேரடியாக இது யார் குற்றம் செய்தா இருந்தாலும் நீதித்துறையின் முன்பாக நிறுத்தி அவர்கள் தண்டனை பெற்று தர வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்கிறாரு. உடனே உயர் அதிகாரிகள்லாம் வரவழைத்து கூட்டம் நடத்தி இது இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அவர் பதிவு செய்கிறார். ஆனால்
அதையும் மீறி இது நடந்திருக்குன்னா, ஏற்கனவே இதெல்லாம் கண்காணிப்புல இருக்கு, ஆனா அதையும் மீறி இது நடந்திருக்குன்னா இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்? இந்த 5 காவலர்கள் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும். நிகிதா விசாரிக்கப்பட வேண்டும். நிகிதாவுடைய தாயார் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த அஜித்குமாருடைய சகோதரர்கள் அதை உள்ளிட்ட பலரும் அங்கே காவலாளியாக இருந்தவர்கள், அந்த அஜித்குமார் உடன் இருந்தவர் அனைவரும் விசாரிக்கப்படணும். ஏன்னா இந்த இதெல்லாம் இன்னொரு புறமும் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, நிகிதா போன்றவர்கள் ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகார் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் காப்பியோ அல்லது மனு ரசீதையோ வாங்கி வச்சுட்டு இத்தனை நகை தொலைந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு புகார் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நகைகள் வந்து மீட்கப்பட்டால், ஏற்கனவே நான் கொடுத்த புகாரில் வந்து எனக்கு நகை மிஸ் ஆயிருக்கு, எனவே இந்த நகை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கவரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட திருட்டு கும்பலா நிகிதா குடும்பம் அப்படிங்கிறதையும் அந்த கோணத்திலையும் விசாரிக்கப்படணும். அந்த கோணத்தில் நிகிதா குடும்பம் விசாரிக்கப்படணும். ஏன்னா முதல்வர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த வேலையை செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக என்ன வேணாலும் செய்வார்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை சொல்லலாம், பல சம்பவங்கள் இருக்குது. மகாராஷ்டிரா அவர்களுடைய ஏற்படுத்திய கலவரங்கள் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் ஏற்படுத்திய கலவரங்கள் இருக்குது, குஜராத்தில் அவர்கள் ஏற்படுத்திய கலவரங்கள் இருக்குது. இப்படி பல கலவரங்களுக்கு பின்னணியில் இருந்தது பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்த அமித்ஷா கும்பல். அதனால் தமிழ்நாட்டிலையும் இது போன்ற திட்டத்தோடு இது போன்ற விஷயங்களில் இறங்கி இப்படி ஈடுபடுகிறார்களா என்பதையே நம்முடைய முதல்வர் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இதை செய்யணுன்றதை என்னுடைய கோரிக்கை. இதில் இருந்தாலும் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றின தவறு. தமிழ்நாட்டு காவல்துறை வந்து மிகச்சிறந்த காவல்துறை, இந்த நேரத்தை சிபிஐக்கு மாற்றலாமான்னு ஒரு கருத்து வைக்கிறாங்களா? அதான் நம்ம சொல்லுறோம்ல, இது அவர் அதான் சொல்கிற பெருந்தன்மையோடு இந்த வேலையை செஞ்சுருக்காரு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா. சிபிசிஐடியே விசாரிக்கணும்னு அவர் அடம் பிடிக்கல பல்வேறு. ஏன்னா அவர் உடனே அதை அறிவிக்கிறார், இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான தவறும் இல்லை, நிர்வாகத்தின் மீது தமிழ்நாடு அரசின் மீது எந்த விதமான தவறும் இல்லை. தவறில் ஈடுபட்ட யாராவது இருந்தாலும், எந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படணும். அப்போ சிபிஐ விசாரணை ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் கூடிய சிபிஐ விசாரணைக்கு தாராள மனதோடு அவர் அறிவிச்சிருக்காரு. இது உண்மையிலே அவருடைய நேர்மையை காட்டுது, இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா குற்றச்சாட்டு எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, திமுக ஆட்சி மீது பல்வேறு காலமாக அவர் துவக்கப்பட்ட காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட முதல்வர்களோட வன்மத்தை, அதாவது நீண்ட கால வன்மத்தை இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருக்கிறது, துக்ளக் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த வன்மங்கள் வந்து பல வடிவங்களில் பார்ப்பன பத்திரிகைகள் திமுகவுக்கு எதிராக பல வடிவங்களில் வெளிப்படுத்தினாங்க. அந்த வெளிப்படுத்தினுடைய வன்மங்கள்லாம் இதுவும் ஒன்றாக கூட இருக்கலாம், இந்த செய்தி கூட ஒன்றாக இருக்கலாம். அதனால தான் அவர் வெளிப்பட சொல்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறாரா, மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிக தெளிவாக நேர்மையாக சிபிஐ விசாரணைக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ தவறான வழியில் இந்த விசாரணையை கொண்டு போய்விடக்கூடாது என்பதிலையும் முதல்வர் அவர்கள் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்கணுன்றதான் நம்முடைய கருத்து. இப்போ 5 காவல்துறை வந்து கைது செய்யப்பட்டாங்க, இதற்கடுத்து என்ன நடக்குன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் வைக்கிறாங்க. உயர் அதிகாரிலாம் கைது பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்களா, இதை எப்படி பார்க்கலாம்? உயர் அதிகாரிகள் இதில் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக ஒரு கைது செய்யப்படணும். இன்னொன்று நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, காவல்துறை என்பது எப்போதுமே பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக தான் நடந்து கொள்வார். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னக்கல்பாளையம்ன்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலினவர் சேர்ந்தவர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதாவது அதை வந்து பார்த்தீங்கன்னா சூசைடுன்னு காவல்துறை எழுதுது. இதை ஒரு குழந்தை கூட சூசைடு நம்பாது. என்னன்னா 2 கைகள் கட்டப்பட்டிருக்கு, கழுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி உயரத்துக்கு மேலே அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தானே கையை கட்டி தானே கழுத்தில் எப்படி மாட்டி சாக முடியும்? ஆனால் அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள் என்ன பதிவு செஞ்சுருக்காங்கன்னா, இது வந்து சூசைட்னு பதிவு பண்ணி இதை வந்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போய் அதை எரிச்சிடுறாங்க. அந்த குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லி எரிச்சிடறாங்க. அது அப்பாவி மக்கள், அவங்களுக்கு அந்த விஷயம் எதுவும் தெரியல, அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி பணியை வச்சு இப்படி எரிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த அளவுக்கு கொடூரமான எண்ணம் கொண்ட காவல்துறையினர் அதிகமாக இருக்கிறாங்க. இது யதார்த்தம். இதுதான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, அதான் சொல்கிறேன், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காவல்துறையினுடைய இதயம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுற பயிற்சியா அல்லது என்ன மனநிலை அவர்களுக்கு இப்படி கொடுக்கப்படுது, அதாவது மன அழுத்தமா, வேலை அழுத்தமா, வேலை பழுவா, எந்த அடிப்படையில் இப்படி மாறுகிறார்கள் என்றால் அதிகார திமிர் ஒன்று போகும். இப்படி இந்த அதிகார திமிர் இதெல்லாம் காரணமாக இருக்கு, இதுக்கெல்லாம் பின்னணியா இருக்கு. இப்படிதான் பார்த்தீங்கன்னா அப்போ யாரால் கைகள் கட்டப்பட்டது, யாரால் தொங்க விடப்பட்டார், அப்போ யாரிடம் அவர்கள் பணம் வாங்கினார்கள்? ஒரு உயிரை விட மனிதநேயத்தை விட அவர்களுக்கு எது முக்கியமாக இருக்குன்னா பணம் முக்கியமாக இருக்கு. பணம் தான் முக்கியமாக இருக்கு. பணத்தை வாங்கிட்டு தான் அதை வந்து ஒரு கொலை வழக்க, ஒரு சூசைடு அப்படின்னு சொல்லி தற்கொலை வழக்காக மாற்றி பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு எதிராக வந்து தமிழ் புலிகள் தோழர்கள் சட்ட ரீதியாகவும்
களத்திலும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதில் போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவார்கள். தமிழ் புலிகள் தோழர் அங்கே ஏற்படுத்துவார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் காவல்துறை இப்படி தான் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் வந்து இன்னும் ஒரு இன்னைக்கு வந்து டிஜிபி உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. நிறைய அறிக்கைகள் வந்திருக்கு. தனிப்படைகள் கலைக்கப்படுது, சீருடை இல்லாமல் யாரும் வந்து யாரையும் கைது செய்யக்கூடாது உள்ளிட்ட பல செய்தி. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சம்பவங்கள் இப்போ ஜெயராஜ் பணிக்கு நடக்கும்போது இப்படி ஒரு செய்தி வந்தது. இப்போ இந்த அஜித்குமார் படுகொலையின் போது இப்படி ஒரு சம்பவம் வருது. இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு படுகொலை வரும்போது மட்டும்தான் இப்படி சம்பவங்கள் வருது. ஆனால் அது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறதா, உயரதிகாரிகள் கண்காணிக்கப்படுகிறதா, முதல்வர்களால் கண்காணிக்கப்படுகிறதா, அல்லது இதை கண்காணிப்பதற்கு தனி ஒரு குழு தேவைப்படுகிறதா? இருக்காங்க. உளவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இருக்கு. இந்த துறைகள்லாம் சரியாக செயல்படுகிறதா? உடனடியாக இப்படி தவறான அதாவது காவல்துறையிலே தவறு செய்யக்கூடிய நபர்களை குறிப்பெடுத்து அவருடைய என்ன வேலை செஞ்சாங்க, என்ன தவறான வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உயரதிகாரிகளுக்கு வழங்குகிறார்களா என்றதெல்லாம் அப்படின்னா இல்லை. எல்லாமே ஊழல் மயமாக இருக்குது. இங்கே உளவுத்துறையிலேருந்து எல்லா துறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மயமாக இருக்குது. இந்த ஊழல் மயமாக இருப்பதனால தான் இங்கே இவ்வளோ மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கைகளை வந்து நம்முடைய முதல்வர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அஜித்குமாருடைய படுகொலைக்கு பிறகாவது ஒரு நல்ல முடிவை தமிழ்நாடு அரசு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் எடுத்து ஆக வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இது போன்ற சம்பவங்கள் கூடிக்கிட்டே தான் போகும். இது குறைய வாய்ப்பு இல்லை, கூடிக்கிட்டே தான் போகும். அந்த ஊழல், அதாவது நம்ம சொல்லணும், ஊழல்வாதிகளாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இது போன்ற சம்பவங்களை வந்து தவிர்ப்பது கடினம்தான். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா, நான் முன்பே சொன்னது போல் தமிழ்நாடு அரசை இழிவுபடுத்துவதற்காக, தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக நிகிதா பயன்படுத்தப்பட்டாரா உள்ளிட்ட பல கோணங்களிலும் நிகிதா ரெக்கவரி நகையை பெறுவதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடினாரா உள்ளிட்ட பல கோணங்களிலும் இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. நன்றி சார். நன்றி.